வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. டெய்லி 100 பேருக்கு அன்னதானம் போட்டால் ரொம்ப நல்லதுங்க. வாழ்க்கையில் கர்மா நிறைய டெலீட் ஆகும், வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். என்னது டெய்லி 100 பேருக்கு அன்னதானமா? நான் எங்கே பொருளாதாரத்துக்கு போகிறது, நான் எங்கே பணத்துக்கு போகிறது? இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னா 100 ஏழைகளுக்கோ இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கோ ரோட்டில் போகிற மனிதர்களுக்கு நம்ம கொடுத்தால்தான் அது அன்னதானம் நினைக்கிறோம். அன்னம் என்றால் உணவு, உணவை நம்ம தானமாக கொடுப்பது தான் அன்னதானம். எந்த உயிரினத்துக்கு உணவு தேவைப்படுகிறதோ அந்த உயிரினத்துக்கு தேவையான உணவை நம்ம கொடுத்தால் அது அன்னதானம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? உண்மைதாங்க, அது ரொம்ப சிம்பிளான விஷயம். தினமுமே என்ன பண்ணுங்கள், பச்சரிசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, லைட்டாக வெயிலில் காய வச்சு, முடிஞ்சால் லைட்டாக கூட வறுத்துக்கோங்க, வறுக்கிறத விட வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சிக்கிட்டு ஒரு சின்ன பாக்ஸில் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. கோயிலுக்கு போகிறீங்க பாருங்கள், கோயிலுக்கு போகும்போது கோயிலில் சைடில் எங்கேயாவது இடம் கிடைக்கும், இந்த செடிகள்லாம் நிறையா வளர்ந்துருக்கும் பாருங்கள், அங்கே எறும்பு பூத்து அந்த மாதிரிலாம் இருக்கும். அங்கே பக்கத்தில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் இப்படி ஒரு கைப்பிடி கூட வேணாங்க, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து இப்படி எடுத்து தூவி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே நிறைய எறும்புகள் வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. அந்த எறும்புகள் இருக்குது பாருங்கள், உணவு. இப்போ யாரும் ஃபோன் பண்ணி கூப்பிடலங்க, டியர் எறும்புகள் நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு உணவு வச்சுருக்கேன், நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க, யாரையும் நம்ம கூப்பிடவே இல்லை, ஃபோன் பண்ணி கூப்பிடல. எறும்புகள் வந்து அது உணவாக எடுத்து போவாங்க. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி பச்சரிசியும் சர்க்கரையும் சேர்த்து அரைச்சி வச்சு அந்த பவுடர் போடுறோம் பாருங்கள், அதில் எவ்வளோ தெரியுமாங்க, கிட்டத்தட்ட 10,000 எறும்புகள் அதை சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு. நம்ம எத்தனை பேருக்கு அன்னதானம் கொடுக்க சொன்னோம்? 100 பேருக்கு அன்னதானம் கொடுக்க சொன்னோம், உயிரினங்களுக்கு. சரிங்களா? இப்போ ஒரு 10,000 எறும்பு சாப்பிட்றாங்க அப்படின்னாலே அதுவும் அன்னதானம் தானே. பிரபஞ்சத்தால் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு உயிரினம் தானே. நம்ம கண்ணுக்கே தெரியாமல் எங்கேயாவது குட்டியாக ஓடிட்டுருப்பாங்க. இன்னொரு விஷயம், சில வீட்டில் வந்து எறும்பு தொல்லை அதிகமாக இருக்கும். எங்கே வச்சாலும், எந்த பொருள் எங்கே வச்சாலும் எறும்பு வந்துடுவாங்க. இப்போ சாதம் அடித்து வச்சுருப்பாங்க, அதில் எறும்பு வந்துடுவாங்க. என்னென்னு கேட்டால், பிரபஞ்சம் நம்மகிட்ட என்ன நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இப்போ எறும்புக்கு உணவு கொடு. அதாவது நம்ம எங்கேயாவது பாத்திரத்தில் சாதம் வச்சுருப்போம், அங்கே கூட எறும்பு வந்துடுவாங்க. என்ன தெரியுமா, பிரபஞ்சம் நம்ம உணர்த்துறது என்ன தெரியுங்களா? உணவு கொடு, அன்னதானம் கொடு, உயிரினங்களுக்கு உதவி செய்ய நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம அதனால் நம்ம சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கிற உணவில் வந்து அவங்க எடுத்துடுறாங்க. இப்போ அவங்களுக்கு தனியாக உணவு நீங்கள் வச்சுட்டீங்க, சரி நான் கோயிலுக்கெல்லாம் போகலங்க, வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது வைக்கலாமா, வீட்டுக்கு வெளியில் எங்கேயாவது இடம் இருந்தால் கூட கொஞ்சம் அப்படி அந்த பச்சரிசி அப்புறம் சர்க்கரை தான் தூணுன்னு இல்லை, ஏதாவது உணவுக்கு வைங்க. கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வைங்க, ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்து வைங்க. இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை எடுத்து வைங்க. அதை வைக்கும்போது எறும்புகள் வந்து சாப்பிடுவாங்க. சரி, எறும்புக்கு மட்டும் உணவு வச்சா போதுமா? போதாது. வேறு என்னெல்லாம் பண்ணலாம்? நைட்டு கொஞ்சம் தண்ணியில் பச்சரிசி ஊற வச்சுருவாங்க. சரிங்களா? நல்லா ஊறின பிறகு லைட்டாக கொஞ்சம் வேக வச்சுருங்க. வேக வச்சதுக்கப்புறமா அதில் வாழைப்பழம் போட்டு கொஞ்சம் வெல்லமும் போட்டு அதை கரைச்சிட்டு காலையில் பசுமாட்டுக்கு நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டில் காமதேனுவே வந்து உட்காந்துருக்கிற மாதிரி, காமதேனு எல்லாமே நம்ம கேட்குறதெல்லாம் கொடுப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி காமதேனுவே கொடுக்குற மாதிரி பலர் என்ன திரும்ப பண்ணுறாங்க, நைட்டு மிஞ்சி போன உணவுகள், நம்ம எச்சில் பண்ண உணவுகள், இதெல்லாம் எடுத்து தனியாக போட்டு வச்சுட்டு காலையிலேயும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி அதை கொண்டு போய் மாட்டுக்கு வைக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன், அவங்களும் ஒரு உயிரினம் தானே, மாடும் ஒரு உயிரினம் தானே. நம்ம சாப்பிட்ட மிச்சத்தை கெட்டு போன உணவுகளை அந்த மாடு சாப்பிட்டா எப்படிங்க இருக்கும்? இப்படி பாருங்களேன், அந்த மாதிரி உணவு சாப்பிட்ட மாடு எப்படிப்பட்ட பால் கறக்கும்? அந்த பாலோட குவாலிட்டி எப்படி இருக்கும்? அந்த பாலை மறுபடியும் கறந்து நமக்கே கொடுக்குறாங்க, அதை குடிக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ நமக்கே தான் ரீசைக்கிள் ஆகுது பாருங்கள். நான்லாம் காஃபி குடிக்க அந்த பால்லாம் வாங்கினா நாங்கள் பேக்கெட் பால் தானே வாங்குறோன்னு சொல்கிறீங்களா? ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்ன. அது மாதிரி உணவு கொடுக்காதீங்க, நீங்கள் எச்சில் பண்ண உணவுகள் கொடுக்காதீங்க, எந்த உயிரினத்துக்கும் கொடுக்காதீங்க. உங்களே அப்படி என்ன பண்ணுறதுங்க, அப்படின்னா என்ன தாங்க பண்ணுறதுன்னு கேட்டால், நீங்கள் கொஞ்சமாக உணவு எடுத்துக்கோங்க. சாதம், இப்போ நீங்கள் நைட்டில் சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா ஒரு சப்பாத்தி எடுத்து வைங்க, கொஞ்சமாக தொட்டுக்கோங்க, சாப்பிட்டு முடியுங்க. அப்புறம் தேவைப்பட்டு இன்னொன்று எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் தூக்கி அடுக்கி வச்சு இதை மொத்தமாக எடுத்து அப்படியே போட்டு வீண் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? ஸோ ஆக மொத்தம் நீங்கள் காலையில் கொடுக்க வேண்டியது பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம். இல்லைன்னா இப்போ சொன்ன பாருங்க, அரிசியை ஊற வச்சு, பச்சை அரிசியை ஊற வச்சு அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கரைச்சி கொடுக்கலாம். ரொம்ப நல்லது, நமக்காக நல்லது. நல்லா கேட்டுக்கோங்க, பசுமாட்டுக்கு கொடுக்கறதுனாலையும் இல்லை மற்ற உயிரினங்களுக்கு கொடுக்கறதுனாலையும் அவங்களுக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக. அதை தாண்டி நமக்கு நிறைய நல்லது நடக்கும். அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நைட் என்ன பண்ணுங்க, பைரவரோட வாகனமான நாய்க்கு உணவு கொடுங்க. ஏற்கனவே சொன்ன அதே கண்டிஷன் தான், நம்ம சாப்பிட்ட மிச்ச உணவு கொடுக்கக்கூடாது, கெட்டுப்போன உணவு கொடுக்கக்கூடாது. நம்ம சாப்பிடாமல் வச்சுருக்கிற மிச்சம் இருக்கு பாருங்கள் உணவு, அந்த உணவு கூட கொடுக்கலாம், பரவாயில்ல. ஆனால் நம்ம சாப்பிட்ட உணவு எச்சில் உணவு கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ பைரவருக்கு உணவு கொடுக்கறதுனால ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் குதிரைகள் இருந்தால் குதிரைக்கு
கொள்ளு கொடுங்க. இல்லை அந்த அவர் குதிரையை பார்த்துக்கிறாரு பாருங்கள், அவர்கிட்ட போய் கேளுங்க, என்னப்பா சாப்பிடுன்னு சொல்லி கேளுங்க. புல்லு சாப்பிடு இது சாப்பிடுன்னு சொன்னால் அந்த குதிரைக்கு வாங்கி நீங்களே ஊட்டி விடுங்க முடிஞ்சா, தைரியம் இருந்தால். குதிரை இல்லை சாப்பிட்ற நல்ல அனிமல் தாங்க, நல்ல ஒரு விலங்கினம் தான். குதிரைக்கு உணவு கொடுக்கறனால நமக்கு என்ன நன்மை நடக்கும்? சூரிய பகவானோட அருள் கிடைக்கும். சூரியன் ஒரு படத்தில் நிறைய பிக்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, 7 குதிரைகள், ஒயிட் குதிரைகள், வெள்ளை குதிரைகளை போட்டு பூட்டி அந்த சக்கரத்தில் ஓடுற மாதிரி இருக்க பாருங்க. ஆக சூரிய பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய குதிரைகள். நம்ம உடனே ஒயிட் குதிரை தானே வேணும் அப்படிலாம் வேணாம். குதிரைகள்னாலே நமக்கு சூரிய பகவான் எனர்ஜி கிடைக்கும். காலையில் பசுமாட்டுக்கு கொடுக்கறதுனால காமதேனு லக்ஷ்மிகளோட எனர்ஜி கிடைக்கும். பைரவரோட வாகனமான நாய்க்கு நம்ம உணவு நைட்டில் கொடுக்கும்போது நமக்கு காலபைரவருடைய சக்தி கிடைக்கும். காலபைரவருடைய பலன், அதாவது காலபைரவர் கோயில் போய் நீங்கள் அஷ்டமினி காலபைரவர் கோயில் போய் என்னெல்லாம் செய்ய முடியுங்களோ அதற்கான பலன்கள் எக்கச்சக்கமாக நமக்கு கிடைக்கும். சிலர் என்ன பண்ணுறாங்க, பிஸ்கெட் போடுறாங்க கூட, பரவாயில்ல பிஸ்கெட் போடுங்க, நாய்க்கு பிஸ்கெட் போடுங்க. அது முக்கியமாக நைட்டில் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது, நமக்கு நல்லது. சரிங்களா? எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கோயில் இருக்குங்க, ஒரு குளம் இருக்காங்க, நிறைய மீன் இருக்குது. இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, மீன் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பொறி வாங்கிக்கோங்க. பொறி வாங்கி அப்படியே மீனுக்கு உணவு போடுங்க. அந்த மீன் அதில் இருக்க பாசியே சாப்பிட்டு வாழக்கூடிய சாப்பிட்ருவாங்க. இருந்தாலும் நீங்கள் பொறி வாங்கி போடும்போது அந்த மீனுக்கு டிஃப்ரெண்ட் ஃபுட்டாக இருக்குமா, அதை சாப்பிடும்போது நமக்கு என்ன தெரியுமா, சந்திரன் எனர்ஜி கிடைக்கும். மீன் எப்பவுமே தண்ணியில் இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்களுக்கு உணவு கொடுக்கும்போது நமக்கு சந்திரன் எனர்ஜி கிடைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ பாருங்கள், கிரகங்களோட எனர்ஜி ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும்னு என்னால் ஃபாரினில் இருக்க நான் போக முடியல, இல்லை இந்த கண்ட்ரியில் இருக்க இங்கேருந்து என்னால் போக முடியல. இந்த மாதிரி நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலும் நமக்கு பிரபஞ்சம் எவ்வளோ வழி கொடுக்குறாங்க பாருங்கள். ஒரு கிரகத்தோட எனர்ஜி ரிசீவ் பண்ணுறதுக்கும் அந்தந்த சம்மந்தப்பட்ட உயிரினங்களுக்கு உணவு கொடுக்கறதுனால நமக்கு அந்த கிரகங்களோட எனர்ஜி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சந்திரன் எனர்ஜி கிடைச்சா மனசு தெளிவாக, நிம்மதியாக, ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். ஒரு எந்த டிஷ்ஷுனாலும் தெளிவாக நம்ம எடுக்க ஆரம்பிக்கும், நம்ம சிந்தனை ஒருநிலைப்பட ஆரம்பிக்கும். அதனால் மீனுக்கு பொரிய உணவாக கொடுங்க. நம்ம அன்னதானம் அப்படின்னா மனிதர்களுக்கு மட்டும் கொடுக்குறது இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இனிமேல் என்ன பண்ணுங்கள், எந்த உயிரினங்களுக்கு நீங்கள் தானம் கொடுத்தாலும், அதாவது அவங்களுக்கு தேவையான உணவு நீங்கள் கொடுத்தாலும் அதுவும் அன்னதானம் தான். இன்னொரு விஷயமும் இதில் சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் செடி இருக்குது, கொடி இருக்கிறதா, மரம் இருக்குன்னா தண்ணி ஊற்றுங்க. நீங்களே கூட ஒரு தொட்டியில் பூச்செடி ஏதோ ஒன்று வச்சு தண்ணி ஊற்றுங்க. இப்போ செடி இருக்குது பாருங்கள், செடி மரம் இவங்களும் பிரபஞ்சத்தால் இறைவனால் படைக்கப்பட்ட அந்த உயிரினங்கள் தான். அவங்களுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் அதுக்குன்னு மழை காலத்தில் போய் கொடை பிடிச்சிட்டு போய் தண்ணி ஊற்றணும், வெயில் காலத்தில் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றும் போது ரொம்ப நல்லது. சரி, அடுத்து வேறு என்னங்க பண்ணலாம்? உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருந்துச்சுன்னா மொட்டை மாடியில் என்ன பண்ணுங்கள், இந்த நவதானியங்கள் தானியங்கள்லாம் இருக்குது பாருங்கள், சிறுதானியங்கள். அந்த தானியங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் கொஞ்சம் மொட்டை மாடியில் தூவி விடுங்க. ஏன்னா சிட்டுக்குருவி, புறா, இந்த மாதிரி சின்ன சின்ன குருவி, பறவை இனங்கள் பாருங்கள் நிறைய அழிஞ்சிக்கிட்டு வருது. அவங்களுக்கு உணவு கிடைக்காம இப்போ எல்லாம் வேற ஒரு ஃபுட், நம்மளோட ஃபுட் கல்ச்சர் மாறினதுனால அவங்களுக்கு உணவு கிடைக்காம போயிடுது. இப்போ அந்த மாதிரி தூவி விட்டுட்டு ஒரு கப்பில் தண்ணி அப்படி ஓரமாக வச்சுட்டிங்கன்னா தினமும் ஒரு 10-20 குருவிகள், ஒரு 30-40 குருவிகள் அந்த குருவிகளோட சவுண்ட் இருக்குது பாருங்கள், இந்த கீன்னு சவுண்டு கொடுப்பாங்க பாருங்க. அந்த சவுண்டு அந்த சவுண்டே நமக்கு ஒரு தெரப்பி, சவுண்ட் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அந்த சவுண்டு கேட்க கேட்க நம்ம ஆறாக்குள்ளே இருக்க கெட்ட விஷயங்கள்லாம் அப்படியே விலக ஆரம்பிக்கும், ரொம்ப நல்லது நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுவும் சிட்டுக்குருவிக்கு நீங்கள் உணவு கொடுத்தீங்க அப்படின்னா, சிட்டுக்குருவிக்கு நம்ம உணவு கொடுக்க நமக்கு ராகு பகவான் நல்லது பண்ண ஆரம்பிப்பார். சிலருக்கு ராகுக்கு இது தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள், இதெல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். அதனால் சிட்டுக்குருவிக்கு உணவு கொடுங்க. சிட்டுக்குருவி தேடி பார்த்து சிட்டுக்குருவி நீ மட்டும் சாப்பிடும் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் உணவு கொடுங்க, எல்லாருமே சாப்பிடட்டும், எந்த பறவைகள் இருந்தாலும் சாப்பிடட்டும். ஸோ அப்போ பறவைகளுக்கு உணவு கொடுக்கலாம், குதிரைக்கு உணவு கொடுக்கலாம், பக்கத்தில் இருந்தாங்கன்னா மாட்டுக்கு உணவு கொடுக்கலாம், நாய்க்கு உணவு கொடுக்கலாம். நம்ம அன்னதானம் செய்கிறதுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ், இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிரபஞ்சம் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி நம்ம கூட இருக்கிற அனைத்து உயிரினங்களுக்கும் நம்ம தானம் கொடுக்கலாம், அன்னதானம் கொடுக்கலாம். அப்போ பாருங்கள், ஒரு நாளைக்கு எவ்வளோ பேருக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ பேருக்கு அன்னதானம் கொடுத்து நம்ம கர்மாவை சீக்கிரம் டெலீட் பண்ணி கிரகங்களோட நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக்கலாம். வாழ்க வளமுடன்.